ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிளேட்டில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாழைத்தண்டு வந்து ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை வந்து இதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சிடணும். பரட்டி வச்சதை எடுத்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அது 2 பக்கமும் டோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நல்லா திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிடணும். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு, அதில் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிடணும். அந்த கண்ணாடி பதம் வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டு தக்காளி 2 தக்காளி குட்டி குட்டியாக அரிஞ்சு அதையும் உள்ளே போட்டு நல்லா வணக்கி விடணும். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு ஒரு வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு இந்த மசாலா வசப்படுற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆல்ரெடி வாழைக்காவை வறுத்து வச்சுருந்ததை உள்ளே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு கொதி வந்தோடனே நம்ம தேங்காய், சோம்பு, 3 முந்திரி இல்லைன்னா பொட்டுக்கடலை இருந்தால் பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த விழுதையும் இதுக்குள்ளே ஊற்றிடணும். ஊற்றி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் குழம்பு வந்து கெட்டியாக கிடைக்கும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சோடனே மல்லித்தழை போட்டு இறக்கணும்னா வாழைக்காய் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.